புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா இவர்கள் இல்லாமல அந்த கூட்டணி இருக்கும். ஏற்கனவே ரொம்ப தெள்ள தெளிவாக ஓ பன்னீர்செல்வம் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தார். அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்னு. ஆனால் அதற்கெல்லாம் இடம் இல்லைங்க, நீக்கியவர்கள் தான் அப்படின்னு ரொம்ப கராராக பேசிக்கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நேற்றைய முன்தினம் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பேரங்களில் ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் நீங்கள் அங்கே இருங்க, அதிமுகவுக்கு எங்களுக்கு வேணாங்கிற தெளிவோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இப்போ என்ன நிலைப்பாடுனா, ஓபிஎஸும் டிடிவியும் சசிகலா அவர்களும் பாஜக ஆதரவில் அங்கேயே இருப்பாங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நீங்கள் அங்கேயே இருங்கிறதான் டீலிங். இந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் பாஜகவில் நீக்கினா தான் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக இணையும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிஷன் போட்ட மாதிரியும் அதை அமித்ஷா கண்டித்த மாதிரியும் தகவல் பரவிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி அவர்களும் பாஜக ஆதரவில் அவருடைய கூட்டணியில் தான் இருக்க போகிறார்கள். இங்கே எடப்பாடி பழனிசாமி வழக்கம் போல பாஜக அதிமுகனுடைய நிர்வாகிகள் இவருடைய பின்னணியில் கூட்டணி வைக்கிறதுல நிலைப்பாடு ஓகே சொல்லப்பட்டிருக்கிற சூழலில் இங்கே பல விரிசல் இருக்குது, பல நெருக்கடிகள் இருக்குது. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை கண்டித்திருக்கிறார், கண்டிஷன் போட்டிருக்கிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப கராராக ரொம்ப கோபமாக பேசினார் அப்படிங்கிறதெல்லாம் ஊடகங்களில் வர்ற செய்திகள். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவலாகத்தான் பார்க்க முடிகிறது. இந்த விஷயம் பேசுவதற்காக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் பேசணுங்கிற அவசியம் கிடையாது. கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசுவதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்தார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ஓராண்டு இருக்கக்கூடிய சூழலில் இப்போவே கூட்டணி பேரங்கள் அதிரடி காட்டக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் ஓரணியில் திரளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக எந்த அணிக்கு இருக்குது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய பரபரக்கும் சூழலாக பார்க்க முடிகிறது. அண்ணாமலையை கட்சியிலிருந்து நீக்கினாதான், அதாவது பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை கட்சியிலிருந்து நீக்கினால் அதிமுக பாஜக கூட்டணியில் இணையுங்கிற ஒரு கண்டிஷனை எடப்பாடி பழனிசாமி போட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் அதிரடியாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் அமித்ஷா தரப்பில் பாஜகனுடைய தலைமை அலுவலகத்திலிருந்து வரக்கூடிய தகவல் என்னவாக இருக்குதுன்னா, இன்றைக்கு பாஜக தமிழகத்தில் அதிகமாக வேகமாக காலூன்றி வளர்ந்து கொண்டு இருப்பதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை வந்த பிறகுதான். அண்ணாமலை பாஜகனுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வளர்ச்சி கண்ட அண்ணாமலை நான் ஒருபோதும் வெளியேற்றுவதோ தூக்குவதோ நீக்குவதோ இயலாத காரியம், அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி கடிந்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் அப்படிங்கிறதான் ஒரு புள்ளி விவரங்கள் சொல்லுது. இந்த இடத்துல அமித்ஷா அண்ணாமலையை ஒரு சமரச பேச்சுவார்த்தையில், சரி முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்து போகட்டும், நீங்கள் நம்முடைய கட்சி பணியை பாருங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு அமித்ஷா உத்தரவு போட இருக்கிறார் அப்படிங்கிறதா தற்போது ஒரு பார்வையாக அரசியல் நிலவரமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அமித்ஷாவை இன்று டெல்லியில் நேற்றைய முன்தினம் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து விட்டு வந்த நிலையில் இன்று அண்ணாமலை அமித்ஷாவை சந்தித்து பேசுவதற்கு முக்கிய 3 காரணங்கள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நிபந்தனைகளை அமித்ஷாவிடம் வைத்திருக்கிறார். ஒன்று ஓபிஎஸையும் சசிகலா, டிடிவி இவர்களை உங்களுடைய கூட்டணியில் வைக்காதீங்க, உங்களுடைய பாஜகனுடைய நிலைப்பாட்டில் வைக்காதீங்க, நான் அப்போ தான் உள்ளே வருவேங்கிறது எடப்பாடி பழனிசாமி போட்ட விதிமுறைகள் ஒன்றாகவும் பேசப்பட்டு வரக்கூடிய தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பான தகவலாக பார்க்க முடிகிறது. கூட்டணி முடிந்து விட்டது, கூட்டணி பேரங்கள் பாஜக அதிமுக கூட்டணி பேரங்கள் முடிந்து விட்டது. இங்கே என்னென்ன பொறுப்பு யாருக்கு, யார் விட்டு கொடுப்பது, யார் தலைமை ஏற்பதுங்கிறது தான் இங்கே பிரதானமாக ஒரு பேச்சுவார்த்தையில் டீல் போயிட்டு இருக்கு. இந்த அடிப்படையில் தான் அண்ணாமலை இன்னைக்கு டெல்லிக்கு சென்று இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசி முடிக்கப்பட்டு எத்தனை தொகுதிகள் அப்படின்னு பேசி முடிக்கப்பட்ட நிலவரமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இது பொதுவெளியில் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி பழனிசாமி சொல்வதற்கு தயங்குகிறார் அப்படிங்கிறது தான் உண்மையாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை இன்று டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு பல்வேறு கருத்துக்களை செய்திகள் மத்தியில் சொல்வதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மெகா கூட்டணி வெற்றி கூட்டணியாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பாஜக வட்டாரத்திலும் சரி அதிமுக வட்டாரத்திலும் சொல்கிறாங்க.
இது வெற்றி கூட்டணியா 2026 சாதகமான கூட்டணியா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.